வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்கலாம் வாங்க. மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டிஆர்பியில் லேட்டஸ்டான அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க. என்னன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்பணும் அப்படின்ட்டு சொல்லிகிட்ருக்காங்க. அதை பற்றியும் இந்த வீடியோவில் உங்களுக்காக இப்போ நான் சொல்ல போகிறேன். மேலும் பார்த்திங்கன்னா, பகுதி நேர ஆசிரியர்களுடைய பணி நிரந்தரம் குறித்தும் சில முக்கியமான தகவல்கள் வந்திருக்குங்க. அது என்னன்றதை பற்றி எல்லாமே இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். சில நாட்கள் பார்த்திங்கன்னா, ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் புதிய அப்டேட்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிஜிடிஆர்பியோடைய நோட்டிஃபிகேஷனுக்கு இன்னும் ஒரு 3 நாள் 4 நாள் தான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா, அந்த பிஜிடிஆர்பியோடைய டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. நோட்டிஸ்க்கு அப்ளிகேஷன் முடியுது ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா, அந்த பிஜிடிஆர்பியில் நீங்கள் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஃபில் பண்ணி இந்த 12/8/2025க்கு முன்னாடி எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். நன்னடத்தை சான்றிதழ், கேரக்டர் சர்டிஃபிகேட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா முடித்து ரெடியாக வச்சுக்கோங்க. 12/8க்கு அப்புறம் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ பிஜிடிஆர்பியோடைய நோட்டிஃபிகேஷன் டேட் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஓரிரு வாரங்கள் எக்ஸ்டெண்ட் செய்வதற்கு நிறைய வாய்ப்பு இருக்க தவிர பெரிய அளவில் வாய்ப்புகள் இல்லை. ஸோ இருந்தாலும் ஒரு வகையில் ஆசிரியர் பெருமக்களுக்காகவே பார்த்திங்கன்னா 1 வாரம் இல்லைனா 2 வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் தற்சமயம் இன்னொரு விஷயம் நமக்கு நடந்துகிட்ருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே செக் பண்ணிட்டுருப்பீங்க. ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இன்னொரு வேலையும் வர இருக்குங்க. ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா, டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2க்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட்டை அறிவிக்க போகிறாங்க. ஸோ டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2க்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதிக்குள்ளார அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிடுறதுக்காக தகவல் வந்திருக்குங்க. டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2க்கு உண்டான நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்கு. விரைவில் இதற்குண்டான நோட்டிஃபிகேஷனை ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக நம்ம பெற்றுக்கொள்ள முடியுங்க. அடுத்து நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண இன்னொரு விஷயமும் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ தமிழகத்தில் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரத்தை உடனடியாக வழங்குங்க அப்படின்ட்டு ஒரு தரப்பினர் போராடிட்டே இருக்காங்க. ஸோ அவர்களுடைய போராட்டத்திற்கு ஒரு சிறந்த முடிவாக பகுதி நேர ஆசிரியர்கள் அனைவருக்குமே அமைச்சர் அவர்கள் கூப்பிட்டு பேசி பணி நிரந்தரத்தை வழங்குவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா, ஆசிரியர் பெருமக்கள் ஆங்காங்கே போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. விரைவில் பார்த்திங்கன்னா அதற்கு எல்லாத்துக்குமே ஒரு சுமூகமான முடிவுகள் ஏற்படும் அப்படின்றத நாம் நிச்சயமாக எதிர்ப்பு சொல்ல முடியுங்க. ஸோ டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங், ஸோ 2013 பார்த்திங்கன்னா இன்னும் ப்ராப்பரான போஸ்டிங் யாருமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை. ஏன்னா தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டு நீங்களே சொல்லிட்டீங்க, எங்களுக்கு டெட் பாஸ் பண்ண அனைத்து பீப்புளுக்கும் போஸ்டிங் போடுவோன்ட்டு. ஆனால் இந்த நாள் வரை பார்த்திங்கன்னா டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங்ஸ் எதுவுமே போடலை. அதனால் புதிய அப்டேட்டுக்காக ஆசிரியர் பெருமக்கள் எல்லாமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த பிடி மற்றும் பிஜியில் 2% மினிஸ்ட்ரியல் ஸ்டேட்டோடைய ஸ்டாஃபோடைய முக்கியமான அப்டேட் பார்த்திங்கன்னா இன்னும் ஓரிரு தினங்களில் வந்துடுங்க. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா தற்சமயம் அந்த கேஸ் இறுதி தீர்ப்பு வந்துச்சு அப்படின்னா விரைவில் பார்த்திங்கன்னா புதிய நியமனங்கள் கண்டிப்பாக நடக்கும். அதிகாரிகளுக்கு நீதிபதி முக்கியமான உத்தரவையும் பிறப்பிச்சிருக்கிறதாக தகவல் வந்திருக்குங்க. ஸோ நண்பர்களே, அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் நல்ல முக்கியமான செய்திகள் எல்லாமே நாளுக்கு நாள் கொண்டே இருக்கிறது. ஸோ செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் டிஆர்பியோடைய. ஸோ இந்த ஆண்டுக்கான பிஜிடிஆர்பியில் வேக்கன்சிஸை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா 1996 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்னும் பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது மக்களே. ஸோ வேக்கன்சிஸோடைய புதிய பட்டியலை நாம் இன்னும் ஓரிரு தினங்களில் அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் நம்ம பெற்றுக்கொள்ள முடியுங்க. ஆசிரியர் தேர்வு வாரத்தில் இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்கலாம் வாங்க.
மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டிஆர்பியில் லேட்டஸ்டான அப்டேட் வந்து வெளியிட்டிருக்காங்க. என்னன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்பணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அதை பற்றியும் இந்த வீடியோவில் உங்களுக்காக இப்போ நான் சொல்ல போகிறேன். மேலும் வந்து பார்த்திங்கன்னா பகுதி நேர ஆசிரியர்களுடைய பணி நிரந்தரம் குறித்தும் சில முக்கியமான தகவல்கள் வந்திருக்குங்க. அது என்னன்றதை பற்றி எல்லாமே இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். சில நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் புதிய அப்டேட்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிஜிடிஆர்பியோடைய நோட்டிஃபிகேஷனுக்கு இன்னும் ஒரு 3 நாள் 4 நாள் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஜிடிஆர்பியோடைய டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. நோட்டிஸ்க்கு அப்ளிகேஷன் முடியுது ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஜிடிஆர்பியில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஃபில் பண்ணி இந்த 12/8/2025க்கு முன்னாடி எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். நன்னடத்தை சான்றிதழ், கேரக்டர் சர்டிஃபிகேட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முடித்து ரெடியாக வச்சுக்கோங்க. 12/8க்கு அப்புறம் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ பிஜிடிஆர்பியோடைய நோட்டிஃபிகேஷன் டேட் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் 1 வாரங்கள் எக்ஸ்டெண்ட் செய்வதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கே தவிர பெரிய அளவில் வாய்ப்புகள் இல்லை. ஸோ இருந்தாலும் ஒரு வகையில் ஆசிரியர் பெருமக்களுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா 1 வாரம் இல்லைனா 2 வாரம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் தற்சமயம் இன்னொரு விஷயம் வந்து நமக்கு நடந்துகிட்ருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே செக் பண்ணிட்டுருப்பீங்க. ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இன்னொரு வேலையும் வர இருக்குங்க. ஸோ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2க்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட்டை அறிவிக்க போகிறாங்க. ஸோ டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2க்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதிக்குள்ளார அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிடுறதுக்காக தகவல் வந்திருக்குங்க. டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2க்கு உண்டான நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்கு. விரைவில் இதற்குண்டான நோட்டிஃபிகேஷனை ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக நம்ம பெற்றுக்கொள்ள முடியுங்க. அடுத்து நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண இன்னொரு விஷயமும் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ தமிழகத்தில் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரத்தை உடனடியாக வழங்குங்க அப்படின்ட்டு ஒரு தரப்பினர் வந்து போராடிட்டே இருக்காங்க. ஸோ அவர்களுடைய போராட்டத்திற்கு ஒரு சிறந்த முடிவாக பகுதி நேர ஆசிரியர்கள் அனைவருக்குமே அமைச்சர் அவர்கள் கூப்பிட்டு பேசி பணி நிரந்தரத்தை வழங்குவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் பெருமக்கள் வந்து ஆங்காங்கே போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. விரைவில் வந்து பார்த்திங்கன்னா இதற்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு சுமூகமான முடிவுகள் ஏற்படும் அப்படின்றத நாம் நிச்சயமாக எதிர்ப்பு சொல்ல முடியுங்க. ஸோ டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங் ஸோ 2013 வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ப்ராப்பரான போஸ்டிங் யாருமே வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை. ஏன்னா தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டு நீங்களே சொல்லிட்டீங்க எங்களுக்கு டெட் பாஸ் பண்ண அனைத்து பீப்புளுக்கும் போஸ்டிங் போடுவோன்ட்டு. ஆனால் இந்த நாள் வரை வந்து பார்த்திங்கன்னா டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங்ஸ் எதுவுமே போடலை. அதனால் புதிய அப்டேட்டுக்காக ஆசிரியர் பெருமக்கள் எல்லாமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த பிடி மற்றும் பிஜியில் 2% மினிஸ்ட்ரியல் ஸ்டேட்டோடைய ஸ்டாஃபோடைய முக்கியமான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 1 தினங்களில் வந்துடுங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா தற்சமயம் அந்த கேஸ் இறுதி தீர்ப்பு வந்து வந்துச்சு அப்படின்னா விரைவில் வந்து பார்த்திங்கன்னா புதிய நியமனங்கள் கண்டிப்பாக நடக்கும். அதிகாரிகளுக்கு நீதிபதி வந்து முக்கியமான உத்தரவையும் பிறப்பிச்சிருக்கிறதாக தகவல் வந்திருக்குங்க. ஸோ நண்பர்களே, அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் நல்ல முக்கியமான செய்திகள் எல்லாமே நாளுக்கு நாள் வந்து கொண்டே இருக்கிறது. ஸோ செயல்பட்டு கொண்டே இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் டிஆர்பியோடைய. ஸோ இந்த ஆண்டுக்கான பிஜிடிஆர்பியில் வேக்கன்சிஸை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா 1996 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது மக்களே. ஸோ வேக்கன்சிஸோடைய புதிய பட்டியலை நாம் இன்னும் 1 தினங்களில் அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் நம்ம பெற்றுக்கொள்ள முடியுங்க. ஆசிரியர் தேர்வு வாரத்தில் இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.